கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க சக்தி பாபு. நான் ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருந்தேன். அதுல வந்து சில கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். கரண்ட் கட் ஆனதுனால என்னால அவ்வளவுதான் ஆன்சர் பண்ணவே முடிஞ்சுது. ஸோ அதனாலதான் பார்ட் 2 ஒண்ணு நம்ம போட்டுடலாம். நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த வீடியோல வந்து ஆன்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தப்பவே நிறைய பேர் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு சரி ஃபீல் பண்ணாதீங்க, அப்பா எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாரு அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் பேசியிருந்தீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதை தாண்டியும் சில பேர் வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. சோ அந்த கொஸ்டினுக்கும் சேர்த்தியே வந்து நான் இந்த வீடியோல ஆன்சர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, நீங்க போடுற ரீல்ஸ் எல்லாம் யாருக்காக போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், நான் ஒரு ரீல்ஸ் போட்டேன் அப்படின்னா என்னோட ட்ரெஸ் என்ன கலர்ல இருக்கோ அந்த கலர்ல தான் ஹார்ட் போட்டு சும்மா எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு எமோஜி போட்டு நான் வந்து வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். அதை பார்க்கும்போதே சில பேருக்கு தெரியும், செப்பரேட்டா இவங்களுக்கு மென்ஷன் பண்ணி எல்லாம் போடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அதுல எதுவுமே இருக்காது. சோ வந்து எனக்கு ஒரு சாங் பிடிச்சிருக்கு, இல்ல ஒரு சாங் ட்ரெண்டிங்ல போச்சு அப்படின்னா அதை நான் வந்து ரீல் பண்ணியோ இல்ல ஷார்ட்ஸாவோ நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். தவிர அது செப்பரேட்டா இவங்களுக்கு தான் அப்படின்லாம் வந்து நான் எந்த வீடியோவும் யாருக்காகவும் நான் பண்ண மாட்டேன். என்ன நம்பி ஃபாலோ பண்ணி இருக்கிறவங்கள என்டர்டெயின் பண்றதுக்காக நான் வீடியோ எடுக்கிறேன், அவ்வளவுதான். ரெண்டாவது, அப்பா அப்பான்னு நீங்க 2 பேர் மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்றீங்க. அப்பா அப்பான்னு மட்டுமே நாங்க சொல்றது இல்லையா, அம்மா அப்பா 2 பேத்தையுமே தான் சொல்லுவோம். பட் வந்து அப்பா எங்களுக்கு குழந்தை மாதிரியும் இருந்திருக்கிறதுனால அப்பா எங்களுக்கு வந்து ஸ்பெஷல்னு சொல்லுவோம். அதுதான் போன பார்ட் 1 வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க, நீங்க மட்டும் அப்பா அப்பான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. ஏன் சொல்லக்கூடாது? இப்போ வந்து எங்க அப்பா வந்து எங்களோட 25 இயர்ஸா எங்களோட இருந்தவரு. தனியா வந்து எங்க அப்பா ஃபர்ஸ்ட் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாரு. அப்போ வந்து ஆட்டோல போகணும்னு எங்க அக்கா ஆசைப்படுவான்னு சொல்லிட்டு சாயங்காலம் 6 மணி டான் 6 மணிக்கு வெளியே வந்து நின்றுவாரு. எங்க அக்காவை கூட்டிட்டு ரவுண்டு போறதுக்கு, என்னைய கூட்டிட்டு ரவுண்டு போறதுக்கு வந்து நின்றுவாரு. எங்க வெளியே போனாலும் எங்க 2 பேத்துக்கு சேமா ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்ல ஏதாவது திங்ஸா இருக்கட்டும், நாங்க வாய் விட்டு அப்பா இது வேணும்னு கேட்டதே கிடையாது. எங்க அப்பா வேலைக்கு போன அந்த சுச்சுவேஷன்ல நாங்க கேட்டது எல்லாமே பண்ணாரு. இன்னொரு மெயினான விஷயம், எங்களை பார்க்காம எங்க அப்பா இருந்ததே இல்ல. சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு சண்டை வந்துருச்சு அப்படின்னா, எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவோட கூட பேசாம இருப்பாரு. பட் ஆனா எங்களோட பேசாம இருந்ததே கிடையாது. எங்கேயாவது அப்பா கோச்சுக்கிட்டு டக்குன்னு கடைக்கு, இல்லைன்னா எங்க வீட்டுல இருந்தா சண்டை வந்துருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு எங்கேயாவது வெளியே போயிருவாரு. ஆனா எங்களை பார்க்காம இருக்கவே மாட்டாரு. 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல இருக்கவே மாட்டாரு. எங்களுக்காகவாவது, எங்க அம்மா கூட பேசலனாலுமே எங்களுக்காகவாவது வந்து வீட்டுக்கு வந்துருவாரு. எங்க அப்பா ஒரு ஜாலியான டைப்பு. சோ வந்து அப்படி இருந்து எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணிட்டு எங்களோட 25 இயர்ஸா வந்து அப்பாவா மட்டும் இல்லாம குழந்தையாவும் எங்களோட டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சோ நாங்க அப்பா அப்பான்னு சொல்லாம நாங்க வேற யாரும் சொல்ல முடியும்? இன்னொரு மெயினான விஷயம் உங்கள்கிட்ட ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். எங்க அப்பாவை வச்சு சொல்லாதீங்க. இப்ப எங்க அப்பா வந்து சாமி ஆயிட்டாரு. அவரை வச்சு எதுக்கு நீ வந்து அப்பா அப்பான்னு சொல்லியே பேசிட்டு இருக்க அப்படின்னு எதுக்கு சொல்லணும்? எல்லாருக்குமே அப்பானா ஸ்பெஷல் தான். சோ அதனால அப்படி பேசாதீங்க தயவு செஞ்சு. இனிமே பாப்பாவை யாருக்கிட்டையும் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. யாரும் என்கிட்ட கேட்கல, பாப்பாவை காமிக்க சொல்லி யாரும் என்கிட்ட கேட்கல. சோ நான் காட்டல, அவ்வளவுதான். மற்றபடி நான் அவளை வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு நான் காட்ட மாட்டேன்னு தான் சொல்லல. நெக்ஸ்ட் வந்து ஒரு மெயினான கொஸ்டின், ப்ராப்பரா டிவோர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஆமா. அதுக்கப்புறமா நீங்க மட்டும் இப்போ ஜாலியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நான் வெளியே காமிச்சுக்கிறது தான் அப்படி. எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஒரு பொண்ணுங்களா சொசைட்டில வந்து எவ்வளவு ரன் பண்றது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எல்லார் வீட்லயுமே வந்து சிங்கிள் பேரண்ட் மாம் இருப்பாங்க, இல்ல வந்து எல்லார் வீட்லயும் அக்கா தங்கச்சி இருப்பாங்க. எல்லா வீட்லயுமே வந்து ஒரு கேர்ள்ஸா இந்த சொசைட்டில சர்வே பண்றது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய நிறைய ஸ்ட்ரகிள் தாண்டி தான் வந்து சர்வே பண்ணுவாங்க. ஸோ எல்லார் லைஃப்லயுமே வந்து பிரச்சனை இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. எனக்கும் பிரச்சனை இருக்கு, எங்க அக்காவுக்கும் பிரச்சனை இருக்கு. இதை தாண்டி நாங்க ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம். ஸோ நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரோம். பட் நாங்க வெளியே காமிச்சுக்கிறது அவ்வளவுதான். மற்றபடி மனசுக்குள்ள எல்லாம் 1000 கஷ்டங்க இருக்கு. இந்த ஒரு ரீசன்காக தான். நீங்க ஜாலியா இருக்கீங்க, எல்லாரும் நாங்க ஜாலியா இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கோங்க. அதுல எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு கிடையாது. அதுல எங்களுக்கு சிம்பத்தி வேணும்ன்றது பெருசா நாங்க நினைக்கல. ஸோ நாங்க ஜாலியா இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டாலே ஓகே தான். நீங்க ஏன் கான்ட்ரவர்சி கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. கான்ட்ரவர்சி கொஸ்டின்ஸ் அப்படின்னா, இதுக்கு வந்து நான் இதுக்கு ஆன்சர் பண்றதை விட நான் ஒரு ஸ்டோரி, குட்டியா ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு கழுதையை கூட்டிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்ப வந்து பாக்குற அந்த ஊர் மக்கள்லாம் என்ன சொன்னாங்களாம், பாரு ஒரு கழுதையை வச்சுட்டு 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப கொஞ்சம் தூரம் தள்ளி போகும், என்னடா எல்லாரும் இப்படி பேசுறாங்க, சரி நான் மட்டும் கூட நான் ஏறி உட்காந்து கழுதை மேல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் மட்டும் ஏறி உட்காந்து கழுதை மேல போயிட்டு இருந்தாங்க. அப்ப அடுத்த ஊர் மக்கள் பாக்குறவங்க என்ன சொன்னாங்களாம்,
பாரு புருஷன் மட்டும் பொண்டாட்டியை நடக்க விட்டுட்டு புருஷன் மட்டும் ஏறி மேல போறான் பாரு அப்படின்னு சொன்னாங்களாம். சோ சரி நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொண்டாட்டியும் கூட்டிட்டு இவங்க 2 பேருமே கழுதையில போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அடுத்த ஊர் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாரு அந்த வாயில்லா ஜீவன் மேல 2 பேர் உட்காந்து போறாங்க பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ வந்து அந்த கழுதை மேல ஏறலனாலும் பிரச்சனை, ஏறுனாலும் பிரச்சனை, ஒருத்தர் ஏறினாலும் பிரச்சனை. அதனால என்ன பண்ணாலும் நம்ம ஊர் வாயன்றது வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்ம என்ன பண்ணாலுமே வந்து நெகட்டிவிட்டின்றது வந்து ஸ்ப்ரெட் ஆகதான் செய்யும். சோ வந்து கான்ட்ரோவர்சி நம்ம ஒரு கான்ட்ரோவர்சிக்கு நம்ம வந்து பதில் சொன்னோம் அப்படின்னா பதில் சொல்லிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். நான் கான்ட்ரோவர்சிக்கே பதில் சொல்லிட்டு இருந்தேன்னா எப்ப நான் என் பொண்ணை வளர்க்கறது, எப்ப எங்க அம்மாவை பாத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல. சோ வந்து கான்ட்ரோவர்சி பேசுறீங்களா, ட்ரோல் பண்றீங்களா, நிறைய பேர் எங்களை எங்களை பத்தி தெரியாதவங்க தான் எங்களை ட்ரோலே பண்ணுவாங்க. பேசுறீங்களா தாராளமா பேசிருக்கோங்க. எங்களை பத்தி தெரிஞ்சது கான்ட்ரவர்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸா வந்து கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தாலும் அதை தாண்டியுமே இப்ப வந்து எங்களையும் நம்பி யூடியூப்ல 1.5 மில்லியன், இன்ஸ்டால 1 மில்லியன், எங்க அக்காவுக்கு எனக்கு 600K இத்தனை ஃபேமிலி சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த இத்தனை கான்ட்ரவர்சிக்குள்ளே இத்தனை ஃபேமிலி எங்களுக்கு சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய கிஃப்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து அப்படியே போயிடலாமே, பாசிட்டிவிட்டியா போய் தானே இத்தனை பேர் எங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணிருக்கீங்க. இந்த சிம்பத்தியில எங்களுக்கு இந்த ஃபாலோவர்ஸ் யாருமே வேண்டாம். எங்களோட வீடியோஸ் புடிச்சு நாங்க வந்து ஒருத்தர் என்டர்டெயின் பண்றோமா, எங்களை புடிச்சு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே வந்து எங்களை ஃபாலோ பண்றாங்களா, அந்த ஒரு விஷயமே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். சோ அதனாலதான் வந்து கான்ட்ரவர்சி எதுக்குமே நாங்க பதில் சொல்றது இல்ல. லைஃப்ல நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு கேக்குறீங்க. லைஃப்ல நெக்ஸ்ட் பிளான் இது எங்க அப்பா இருக்கும்போதே ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம். சோ வந்து வீடு கட்டுறதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆஹ் எங்க அம்மா எங்க அம்மா இருக்கிற நாள்லயாவது சொந்த வீட்டுல எங்க அம்மாவை இருக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. சோ சொந்த வீடு கட்டணும், அதுதான் நெக்ஸ்ட் பிளான். வேற பாப்பாவை வந்து ஸ்கூல் சேர்க்கணும். அவ்வளவுதான், வேற எதுவும் பிளானிங் பெருசாலாம் கிடையாது. செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. சோ இப்ப வரையுமே வந்து என்னோட பொண்ணுக்கு நாங்க நல்ல அம்மாவா தான் இருக்கோம், இனியும் இருப்போம். சோ செகண்ட் மேரேஜ் அப்படின்றது இப்போதைக்கு ஐடியா இல்ல. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேக்குறீங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒரு இதுலயே நான் சொல்லியிருந்தேன், தாலி எதுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என் பொண்ணுக்காக நான் போட்டிருக்கேன், அம்மான்ற ஒரு விஷயம்ன்றதுக்காக தாலி போட்டிருக்கேன்னு சொன்னேன். அப்ப அதுக்கடுத்து நிறைய பேர் அந்த வீடியோ கீழே வந்து கேட்டீங்க, அப்ப இனிமே நீங்க கழட்டவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஆன்சர் வந்து மேபி. சோ பேக் கமெண்ட் பண்றவங்களுக்கு நாங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அவங்க அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, நம்மளை பத்தி வந்து A to Z எதுவுமே வந்து தெரிய போறது கிடையாது. இப்ப நமக்கு தான் பேக் கமெண்ட் வருதா அப்படின்னா அதுவும் கிடையாது. சோசியல் மீடியா அப்படின்னு வந்துட்டாலே எல்லாருக்குமே பேக் கமெண்ட் வரதான் செய்யும். நீங்க ரேண்டமா ஒரு வீடியோ எடுத்து பாருங்களேன், அதுல போய் கமெண்ட் செக் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு 5-6 கமெண்ட்டுக்கு மேல பேக் கமெண்ட் இருக்குதான் செய்யும். ஸோ எல்லாருக்குமே பேக் கமெண்ட் வர்றதுதான். அவங்க வேலை இல்லாம பேக் கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா நம்மளும் வேலை இல்லாம அந்த பேக் கமெண்ட் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ வந்து நமக்கு வர பாசிட்டிவிட்டியை மட்டும் நம்ம எடுத்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் உங்க ஃபாலோவர்ஸ்க்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க. எங்க ஃபாலோவர்ஸ் அப்படின்றதெல்லாம் கிடையாது, அவங்க எல்லாம் வந்து எங்க ஃபேமிலி. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட டேலண்ட் பார்த்து இல்ல எதை பார்த்து வேணா வந்து ஃபாலோவர்ஸ் ஏறலாம். நம்ம டேலண்டா இருக்கட்டும், நம்ம ஆக்டிங்கா இருக்கட்டும், நம்ம டான்ஸா இருக்கட்டும், எதை பார்த்து வேணாலும் ஒரு இதை பிடிச்சி வந்து ஃபாலோ பண்ணலாம். சோ வந்து நிறைய பேர் வந்து எங்களோட என்டர்டெயின்மெண்ட்டை பிடிச்சி ஃபாலோ பண்றதையும் தாண்டி இத்தனை கான்ட்ரவர்சி, இத்தனை நெகட்டிவிட்டிக்கு இடையில உண்மை இது பொய் இது அப்படின்லாம் இல்லாம இவங்க உண்மையாதாப்பா இருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட்ல எங்களை ஃபாலோ பண்றீங்க பாத்தீங்களா. உங்க எல்லாருக்குமே வந்து நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண போறோன்னே தெரியல, பதிலுக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல. சோ எங்களை நம்பி ஃபாலோ பண்ணி இப்ப வரையும் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற எங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து நாங்க கடமைப்பட்டிருக்கோம். சோ எல்லாருக்குமே ரொம்ப பெரிய 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 தேங்க்ஸ். பிள்ளைய விட்டுட்டு ஊர் சுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, என் புள்ள விட்டுட்டு ஊர் சுத்துறேன் அப்படின்னா ஒரு ப்ரொமோஷன் ஷோரூம்க்கு வருது, இல்ல ஒரு ஷாப்புக்கு ஏதாவது ப்ரொமோஷன் கொடுத்தாங்க அப்படின்னா எல்லா இடத்துக்குமே பாப்பாவை தூக்கிட்டு நம்மளால போக முடியாது. நான் பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்றதே இப்பதான் நிப்பாட்டி இருக்கேன். சோ வந்து அவளை உடனே நம்ம வெளியே எடுத்துட்டு சுத்தணும் அப்படின்னா வெளியே தண்ணி மாறலாம், சோ ஃபுட்டு ஒழுங்கா கொடுக்க முடியாம போலாம். அதனால எல்லா இடத்துக்குமே பாப்பாவை கூட்டிட்டு போக முடியாது. இன்னொன்னு, நான் ப்ரமோஷன் இந்த மாதிரி ஒரு ஒர்க் அந்த மாதிரி போனா மட்டும்தான் என் பொண்ணை நான் பாத்துக்க முடியும். ஈஸியெல்லாம் கிடையாது, இதுவும் ஒரு ஒர்க் தான். சோ இது மூலமா வர மணி வச்சுதான் என் பொண்ணை நான் பாத்துக்கிறதுனால இன்னொன்னு என் பொண்ணை மெயினா பாத்துக்கிறதுக்கு எங்க அம்மா இருக்காங்க. சோ வந்து எங்க அம்மா கிட்ட அவ இருக்கா அப்படின்றது எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் தான்.
இப்ப வெளியே தூக்கிட்டு வந்துட்டு பாப்பாக்கு ஒரு நேரம் சாப்பாடு ஊட்ட முடியல அப்படின்னா அதுதான் கஷ்டம். வீட்டுல நம்ம பொண்ணு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறா, என் அம்மா கிட்ட போன் பண்ணி கேட்பேன், அம்மா பாப்பா என்னமா பண்றா, இப்பதான்ப்பா சாப்பிட்டு தூங்குறா, போன கொடுங்க அப்படின்னா அவளும் நல்லா பேசுவா. நீ சாப்பிட்டியாமா, நீ என்னமா பண்ற, எப்பமா வருவ அப்படின்னு கேட்பா. நான் ஒரு நாள்ல வந்துரு வேண்டாம் அப்படின்னா சரிம்மா நீ சாப்பிட்டு தூங்க அம்மா வந்துருவே அப்படின்னா ஓகேமா அப்படின்னு சொல்லிடுவா. ஸோ வந்து இது நம்ம ஊர் சுத்துறோன்றது அர்த்தம் கிடையாதுல்ல. நான் மட்டும் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு வளவலன்னு பேசிட்டு இருக்கேன். இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, டேட்டூலாம் ரிமூவ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. சீக்கிரமா பண்ணணும். சோ அவ்வளவுதான். இதோட வந்து இந்த vlog முடிஞ்சது. நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓரளவு இதுல எல்லாமே வந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சோ இதை விட மெயினா நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், மெயினா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், ஐ மீன் என்னை பத்தி, என் பொண்ணை பத்தி, எங்க அக்கா, எங்க அம்மா, எங்களை பத்தி மட்டும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா இன்பாக்ஸ்ல வந்து மெசேஜ் போடுங்க. நான் முடிஞ்சளவு செப்பரேட்டா எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்றேன். ஒரே கேள்வி ரிப்பீட்டடா வந்துருந்துச்சுன்னா அதுக்கு நான் செப்பரேட்டா ஒரு vlog கூட போடுறேன். அதே வந்து நீ மட்டும் உங்க அப்பா பண்ற அந்த மாதிரி இதெல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எல்லாத்துக்குமே முடிஞ்சளவு நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடம் சக்தி பாபு.